தமிழ்நாட்டில் நாள்தோறும் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதற்கு போதைப் பொருட்களின் புழக்கமே காரணம் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பள்ளி மாணவி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது வீட்டிற்கு நைனா நாகேந்திரன் சென்று பெற்றோரிடம் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நைனா நாகேந்திரன், மாணவி படுகொலை தொடர்பான வழக்கில் இதுவரை ஒரு குற்றவாளியை கூட காவல்துறையினர் கைது செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இங்கே மட்டுமல்ல, சிவகங்கையிலும் இது மாதிரி நடந்திருக்கு. காவல்துறையிட போய் முறையிட போனால் காவல்துறை அதிகாரிகளே இப்படி சொன்னால் இந்த குறையை யாரிடம் போய் நாம் முறையிட முடியும்? தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்குதா இல்லையா என்கின்ற சூழ்நிலைக்கு மாறி போய்விட்டது. ஆனால் சம்பவம் நடந்து 9 நாட்களாகிவிட்டது. இதுவரையிலும் ஒரு அக்யூஸோட கைது செய்யப்படவில்லைன்னு சொன்னால் காவல்துறைக்கு திறமை இல்லையா? அல்ல காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா? முன்னதாக திருநெல்வேலியில் உள்ள தமது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நைனா நாகேந்திரன், வர்த்தக சிலிண்டர் விநியோக பாதிப்பு அடுத்த 2 வாரங்களில் சீராகும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதற்கு போதைப் பொருட்கள் புழக்கமே முக்கிய காரணம் என்றும் குற்றம் சாட்டினார்.